என் இனிய உறவின் உறவுகளே, நாம் இன்று 31/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணை என்றும் நம்மில் நமக்கு அன்னையின் அன்பும் பரிந்துரையும் நம்மில் நன்றுமே நிலைத்திருக்கும். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 96 1 2 3. இன்று 31/7/25 மாதத்தின் கடைசி நாள். நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாள். நாம் அவர் எப்படி நம்மை காத்து வந்தார் என்றில் சீராக் 18:25-26. நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் பொழுது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வ செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன. ஆண்டவர் திருமுன் அனைத்தும் விரைகின்றன. நம் காலங்கள் பாருங்கள், நம்மளை நல்லவங்கன்னு சொன்ன நாட்கள் ஒன்று. இன்னைக்கு நம்மளை குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் காலம் ஒன்று. நம்மை வாயார புகழ்ந்த நாட்கள் ஒன்று. இன்று நம்மை சபிக்கும் நாட்களும் உண்டு. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு முடிக்கும் இந்த நன்னாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அனைத்து காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நாம் அனுபவித்த எல்லா நற்செயலுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாளை நாம் புதிய தொடங்க இருக்கும் நாட்களுக்காக இன்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். நாம் தொடரும் இந்த முதல் வாசகம் விடுதலை பயண நூல் 40, 16, 21, 34, 38. மோசே கட்டளையிட்டபடியே 2ஆம் ஆண்டின் முதல் மாத தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. பேழையில் இரக்கத்தின் இருக்கை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தில் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13:47-53. விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். நம் வாழ்க்கையில் முதலிடம் யாருக்கு? நினைத்து பார்ப்போம். மனிதர்கள் அவர்களது மதிப்பீட்டு பட்டியல் போட்டு எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியில் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். முதலில் நாம் விண்ணரசு தேட வேண்டும். விண்ணரசு என்பது இறையாட்சியை குறிக்கும். புனித பவுலடியார், இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய் ஆவியருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. எரேமியா 14:17 என்கிறார், நீதி என்பது அவரவருக்கு உரியது, அவரவருக்கு கொடுத்து விடுவது. இன்று ஒவ்வொரு மனிதருக்கும் உரியது அன்பே என்கிறார் புனித அன்னை தெரேசா. எல்லாரையும் பெற்றெடுக்கும் குழந்தைத்தான் அமைதி. நாம் கடவுளோடும் நம்மோடும் நாம் அயலாரோடும் இயற்கையோடும் சமாதானமாக வாழ வேண்டும். மகிழ்ச்சி என்பது நம்மிடமும் இல்லை, நாம் யாரை அன்பு செய்கிறோமோ அவரிடமும் இல்லை. மாறாக 2 பேருக்கும் நடுவில் நின்று நிலவும் உறவுக்குள் ஒளிந்திருக்கிறது. மோசே இறைவனுக்கு இறையரசுக்கு முதலிடம் கொடுத்ததினால்தான் அவரது முகம் எப்பொழுதும் ஒளிமயமாக இருந்தது. கட்டளை என்று இருந்தால் தீர்ப்பு என்று ஒன்று இருந்தே தீரும். கடவுளால் பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளும் புதிய கட்டளைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. கடவுள் முன்னால் நாம் நிற்கும் பொழுது நாம் நேர்மையாளர்களாக நிற்க வேண்டும் என்பதை தெளிவாக மத்தேயு 25:31-40 நமக்கு சுட்டி காட்டுகின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் உடல் சார்ந்த 7 இரக்க செயல்களைப் போல் உள்ளம் சார்ந்த, மனம் சார்ந்த 7 இரக்க செயல்களையும் சுட்டி காட்டுகின்றார். 1. மற்றவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தல். 2. அறியாமையை அகற்றுதல். 3. பாவிகளுக்கு சரியான வழியை காட்டுதல். 4. துன்புறுவோருக்கு ஆறுதல் சொல்லுதல். 5. மற்றவர்களை மன்னித்தல். 6. பொறுமையாக இருத்தல். 7. இறந்தவர்களுக்காக மன்றாடுதல். மோசே நேர்மையானதாக விளங்கியதால், கடவுள் கட்டளையிட்டபடியே அவர் அனைத்தையும் செய்ததால், அவரையும் அவருடைய மக்களையும் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் நின்று அவர்களுக்கு ஆசீர் வழங்கி அவர்களை கண்ணின் மணி போல் காத்து அவர்களோடு கடவுள் காத்து வந்தார். நாம் சில சமயங்களில் நாம் எதை கொண்டு வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் என்பதையே நாம் மறந்து விடுவோம். நாம் அநியாயமாக சிலரை தீர்ப்பிட்டு விடுகிறோம். நம்மிடம் இருப்பது எத்தனையோ பழைய சில குற்றங்களை எல்லாம் நாம் மறந்துவிட்டோம் என்று அந்த மறக்க முடியாத நினைவுகளை மற்றவர்களை துன்பப்படுத்தி
மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களை குத்தி காட்டி அதனால் நமக்கு என்ன பயன்? 28 ஆண்டுகளாக நம் மனதில் புதைந்து கிடக்கும் ஒரு வார்த்தையை ஒருவரை சொல்லி நாம் குற்றப்படுத்தும் போது அந்த மீதி உள்ள 26 நாட்கள் நீங்கள் அவரோடு வாழ்ந்த வாழ்க்கை போலித்தானே, அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை பொய்த்தானே. அப்போ ஒருவரை சுற்றி காட்டும்போது அவர்களுடைய ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த ஒரு நாளை சுட்டி காட்டும் பொழுது அந்த ஒரு நாள் நீங்கள் அவர்களோடு வேஷம் போட்டுத்தானே வாழ்ந்திருக்கிறீர்கள். அப்பொழுது அவர்களோடு உங்களுக்கு என்ன உறவு இருந்திருக்கும்? ஒருவரை குற்றம் சாட்டும் பொழுது அவர் குற்றத்திற்கு தகுதியானவரா என்பதை நாம் அல்ல, இறைவன் முடிவு செய்ய வேண்டும். நாம் என்னத்தான் சொன்னாலும் கடவுள் அதற்கு முடிவு கொடுப்பவர் இறைவனே. நாம் மனமாறுவோம், மன்னிப்போம், பிறர் மேல் குற்றம் சுமத்தாமல், பிறரை அவமானப்படுத்தாமல், பிறரை பழிப்புரைக்காமல் நாம் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.